வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி இந்த டெய்லரிங் செக்மெண்ட்டில் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம் இல்லையா, பேப்பர் கட்டிங். அதை எப்படி துணியில் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேரீயில் நான் எப்படி வெட்ட போகிறேன்னாக்கா இதெல்லாம் பிரித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த பார்டர், இதில் இருக்க பார்டரை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். சேரீயை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். ஜஸ்ட் இப்படியே தான் தெரியுதுங்களா உங்களுக்கு. இப்போது இதுக்கு மேலேனா நான் அந்த வெட்டனை பேனலை வைக்க போகிறேன், அதாவது பேப்பர் பேட்டர்னை வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு அது எப்படி இருக்கோ அந்த ஷேப்புக்கு அப்படியே நீங்கள் வரைஞ்சி எடுத்துருங்க. ஒரு சைடு பாருங்கள், அந்த குறுகலான பகுதி மேல் பக்கம் போகுதுன்னா அடுத்த வாட்டி வைக்கும்போது அந்த குறுகலான பகுதி இந்த பக்கம் வரணும். இந்த பேட்டர்னை இப்படி மாற்றி மாற்றி போட்டு வச்சுக்கிட்டே வர வேண்டியதாங்க. தெரியுதுங்களா? நான் படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த வாட்டி இப்படி வச்சுக்கிறேன். இது மாதிரி நம்ம 6 டைம் வரையணும். மேல் பக்கம் 6 டைம் வரைஞ்சோம்னா அது கீழ்ப்பக்கம் இருக்க லேயர்லேயே 6 டைம் வந்துடுது. மொத்தம் 12 பேனல் நமக்கு தேவைப்படுது. ஒன்று இப்படி போட்டேன், அடுத்த பேனல் இப்படி போட்டேன், அதுக்கு அடுத்த பேனல் வரும்போது இப்படி போடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே ஆல்டர்னேட்டிவாக வருங்க. ஃபுல்லாக நான் இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இதில் மார்க்கிங் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஒன்று குறுகலான பகுதி, அடுத்தது அகலமான பகுதி. முதல் சேரீயில் இந்த ஸ்கர்ட் பாட்டை தான் நான் வெட்டி எடுக்கிறேன். இப்போ இந்த ஸ்கர்ட் பாட்டை அப்படியே வெட்டி எடுத்துக்க வேண்டியதான் டபுளாகவே. பேட்டர்ன் மட்டும் கரெக்டாக போட்டால் போதுங்க. அது எப்படி போட்டிருக்கோமோ அதேமாரி வெட்ட வேண்டியதான். இப்படி வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்த இந்த பேனல்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது 12 பேனலும் ஜாயின் பண்ணணுங்க. முன்பகுதிக்கு 6, பின்பகுதிக்கு 6, டோட்டலாக நமக்கு 12 பேனல் வந்துடுது. இதில் ஒரு பேனல் மட்டும் நான் இப்படி காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இதேமாரி தான் 12 பேனல் நான் வெட்டி எடுத்திருக்கேன். இது மாதிரி நம்ம வெட்டி எடுத்த எல்லா பேனலையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணுங்க. 1 by 1 ஜாயின் பண்ணும்போது இப்படி தான் வரும். அந்த குறுகலான இடத்துலேருந்து கீழ் நோக்கி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இப்படி ஃப்ரண்ட்டில் 6, பேக்கில் 6 ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது லேஸ் வைக்கணுமா அந்த டிவைடர்கிட்ட, நீங்கள் உங்களுக்கு வேண்டிய விருப்பம் போல் லேஸை வச்சுக்கலாம். நான் இப்படி இந்த க்ரீன் கலர் வங்கி லேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த லேஸை வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு சிம்பிளான லேஸ் தான். இதை வச்சு முடிச்சுட்டு இப்போ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம மேலேருந்து ஒரு தையல் அப்படியே சைடில் போட்டுக்கணும். கீழ்ப்பகுதியில் வேணும்னா நம்ம சும்மா மடித்து தைச்சிடலாம். அதுக்குள்ளே அந்த பார்ட்ரு இருக்கு இல்லையா, சேரீலேருந்து எடுத்த பார்ட்ரு, அந்த பார்ட்ரு நான் கீழ்ப்பகுதியில் வைக்க போகிறேன். இப்படி மடித்து வச்சுட்டு இதுக்கு லைனிங்க்கு நான் எப்படி வெட்டியிருக்கேன்னு பாருங்கள். இந்த பேட்டர்னில் கொஞ்சம் மடிச்சிருக்கேன் சைடில் தையலுக்கு போக. மிச்சம் இந்த கிராஸ்லேருந்து அந்த கிராஸ் உங்களுக்கு இந்த படத்தில் பார்த்தாலே தெரியும். 2 கட்டு தாங்க வரும். அப்படியே டபுள் லேயராக இருக்கிறதால அதை வெட்டி எடுத்தால் 4ஆக வரும். இந்த 3 மீட்டரில் மிச்சம் இந்த துணி தாங்க. இதை நான் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். லைனிங் இப்படி வரைஞ்சபடியே அப்படியே வெட்டிடணுங்க. சைடில் தையலுக்கு கொஞ்சம் தான் விட்டுருக்கேன் லைனிங்க்கு, ஏன்னா டாப்ஸ் துணியில் அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நடுவில் ஒரு தையல் வந்துடும். அதுக்கப்புறம் இதனுடைய சைட் பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைச்சிட வேண்டியது தான். இப்படி பண்ணிட்டா நமக்கு சிம்பிளான லைனிங் இது கிடச்சிருங்க. இப்போ இந்த லைனிங் துணியை இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட உள் பக்கத்தில் வச்சிடணும். இந்த லைனிங் துணி கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும், அதாவது சரியாக இருக்கும், பெருசாக இருக்காது. அப்படி தான் நான் தைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போ இந்த இடுப்பு பகுதியை தைச்சிட்டோம்னா இந்த ஸ்கர்ட் நமக்கு ரெடி ஆகிடுது. அடுத்து டாப்ஸுக்கு பாருங்கள், இந்த துணி இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் ஜாயிண்டெல்லாம் போட்டு தான் நான் தைச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு தைச்சிக்கிறதால இது ஓகே தான். இதை ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறேன், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. இதுக்கு சேம் லைனிங்கும் வெட்டிக்கணும். பாருங்கள், இந்த துணியை ஜாயின் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் பேப்பர் பேட்டர்ன் போட்டு நான் வெட்டிக்கிறேன். ஸோ இதேமாரியே இந்த மேல் பேட்டர்னுக்கு இதை வச்சு அப்படியே வரைஞ்சி எடுத்துக்க வேண்டியதான். தையலுக்கு எல்லாமே அதில் விட்டுருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா விட வேண்டிய அவசியமே இல்லை. லைனிங்கும் நம்ம அதேமாரி க்ரீன் கலர்லேயே வரைஞ்சி எடுத்துக்க போகிறேன். இது எப்படி வரைஞ்சி எடுத்தணும், சேம் அதே தானே லைனிங்கும் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இப்போது இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லீவ் வெட்ட போகிறோம். இந்த ஸ்லீவுக்கு நான் பேப்பர் பேட்டர்ன் இன்னும் போடலை. பாருங்கள், 17 வச்சுருக்கேன் ஸ்லீவ் லெங்க்த்து. கீழே மடித்து தைக்கிறதுக்கும் சேர்த்து தான். இதனுடைய அகலம் 8 வச்சுக்கலாம். 8 வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதில் பாதி 4 வைக்கிறேன். இந்த உயரத்தில் இப்படி கிராஸாக போடுறதுக்காக 4 வச்சுட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு இதை நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். ஸ்லீவ் பாட்டம் 11 வருது. கொஞ்சம் சீம் 11க்கு சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ இப்படி ஒரு ஷேப் கொடுத்துட்டாக்கா நமக்கு ஸ்லீவ் கிடச்சிடுது. இந்த ஸ்லீவை அப்படியே நம்ம இப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவை கட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, இந்த ஸ்லீவை நம்ம
துணியில் வச்சு இப்படி கட் பண்ணிக்கிறேன். மிச்ச துணி இவ்வளோ இருக்கு இல்லையா, இதை டபுளாக போட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த நெக்குக்கு போட்லி பட்டன் ரெடி பண்ணியிருக்கேன். இதை அங்கங்கே வச்சு தைச்சிக்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இந்த கேன்வாஸ் ரெடி பண்ணுங்க. போட்லி பட்டன் வச்சு முடிச்சுட்டு இந்த கேன்வாஸை அந்த லைனிங் துணியோடு வச்சு தைச்சிட்டு அதை எடுத்து இது மேலே வச்சு ஒரு தையல் போட போகிறேன். இப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக அந்த ஷேப்புக்கு போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு இது கூட இணைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு லுக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ட்ரிம் பண்ணிக்கணுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீசஸ்லாம் நீட்டாகிடும். இப்படி வச்சு முடிச்சிட்டோம்னா இந்த நெக்கு நமக்கு ஃபினிஷ் ஆகிடுது. இது ஃப்ரண்ட் நெக்கு. இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு இப்படியே ப்ளைனாக இருந்தால் நல்லா இருக்காது. 2 பக்கம் டாட்டும் பிடிக்கணும். பிடிச்சி முடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு கோட்டு மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு முன்னாடி பேக் நெக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ஒரு அழகான டாசல் ரெடி பண்ணிவிட்டேன். இந்த டாசலை பேக் சைடு நெக்கில் 2 இடத்துலையும் வச்சு தைச்சி முடிச்சிடணும். இதுக்கும் அதேமாரி கேன்வாஸ் ரெடி பண்ணி இதை பேக் சைடு தைக்கிறேன். இப்படி தைச்சி முடிச்சுட்டு அங்கங்கே ட்ரிம் பண்ணிவிட்டு இதை அப்படியே டேர்ன் பண்ணிவிடுங்க. இந்த பேக் சைடு நெக்கு நமக்கு ரெடி. இப்போது ஃப்ரண்ட் நெக்கில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி ஒரு கோட்டு வரப்போகுதுன்னுட்டு இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோட்டை வைக்கணும். வச்சுட்டு தான் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணணும். இந்த லைன் பாருங்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பேப்பர் பேட்டர்ன் வெட்டும்போது ஒரு லைன் சும்மா எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கேன். அதுபடி தான் அந்த துணியை வெட்டி எடுக்கிறேன் நான். இது சிங்கிள் பீஸாக தான் எடுக்கிறேன். சும்மா மேலே ப்ளைனாக இல்லாமல் ஒரு கோட் போட்ட மாதிரி ஒரு லுக் இருக்கும். இதுலேயும் டாட் வச்சுட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் இதில் வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்படி காமிச்சா உங்களுக்கு புரியுன்றதுக்காக வைக்கிறேன். இப்போ இதுக்கு நெக்கு நான் எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேன்னாக்கா, சிங்கிள் கார்டட் பைப்பிங் வச்சு எடுத்துக்கிட்டு அதை எடுத்து கிராஸ் பீஸில் இப்படி வச்சு தைக்கிறேன். தெரியுதுங்களா? 1 இன்ச்சு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பைப்பிங்கை இதில் வச்சு தைக்கிறேன். இப்படி ஃபுல்லாக அந்த நெக்குக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ தூரம் தைச்சி முடிச்சுட்டு அதை எடுத்து இந்த நெக்கில் வைக்கணும். அதாவது பைப்பிங் இருக்க சைடு அடியில் போய்டும். உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இப்படி வச்சு தைக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த கார்டட் பைப்பிங் நமக்கு ஃப்ரண்ட் லுக்கு பார்க்கும்போது இப்படி வருங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த எக்ஸஸ்லாம் நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்க அந்த கிராஸ் துணியை ஒரு மடிப்பு மடித்து உள் பக்கமாக அப்படியே மடித்து தைச்சிட வேண்டியதுதான். அதாவது ப்ளவுஸுக்கு நெக் ஃபினிஷ் பண்ணுறோம்ல, அதே மெத்தட் தான் நான் இதில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு நான் மடித்து தைக்கிறேன். பாருங்கள், இப்படி மடித்து தைச்சிடணும். டாப் ஸ்டிச் போட்டுட்டு உள் பக்கம் தான் மடித்து தைக்கிறேன். இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கிது. அவ்வளோதாங்க. இந்த கோட்டை எடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு ஜாயின் பண்ணிடணும். எல்லா பக்கமும் ஷோல்டர்லேருந்து அப்படியே ஃபுல்லாக கை கீழே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். பேக்கோட இன்பிட்வீனில் அதை அந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு, லைனிங் துணியும் இதுக்கும் நடுவில் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுடணும். ஒரு தையல்னால் ஒன்றும் இல்லைங்க, 2 தையல் போடணும். அப்படி 2 தையல் போடும்போது ஷோல்டர் சைடு கொஞ்சம் ஸ்லோப்பாக வைக்கணும். இந்த நெக் இருக்க சைடு உயர்ந்துருக்கணும். இது மாதிரி நான் காமிச்சிருக்கேன். ஒரு தையல் தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் 2 தையல் போட்டுட்டு அப்புறம் திருப்பி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது மாதிரி நம்ம 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டா இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் என்ன, நம்ம ரெடி பண்ணி வச்சு ஸ்லீவை ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லீவில் ஷேப் கொடுத்துக்கோங்க. நான் இதில் அதை காமிக்கலை. இப்படி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு சைடில் எவ்வளோ வேணுமோ ஃபிட்டிங் பண்ணிக்க வேண்டியதாங்க. இப்படி சைடில் வச்சு நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் இதில் பண்ணிக்கிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிக்கணும். இப்படி தைச்சி முடித்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கில் கிடைக்கும். இதை எடுத்து ஸ்கர்ட் பார்ட்டில் திருப்பிட்டு கெட்ட பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி முடித்தா நமக்கு இந்த சூப்பரான 12 பேனல் அனார்கலி ட்ரெஸ் ரெடி. என்னங்க, இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்டை எனக்கு எழுதி அனுப்புங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.